ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு காலையில் நம்மளுடைய வேலைகள் பார்க்கலாம். காலையில் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மணி விடிய காலையில் முழிக்கலை, கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாகவே முடிச்சேன். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இன்றைக்கி கிடையாது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. இதில் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது. அதில் தண்ணி இருந்தது. இதில் கொஞ்சம் பழைய சாதம் இருக்கா. இதில் கொஞ்சம் இந்த ஹேர் டை செஞ்சு வச்சுருந்தது. அது அது நான் நல்லா இருந்து அப்படின்னா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா அது முடி கறக்குமா என்னன்ட்டு பார்க்கலாம். அடுத்து இதில் தேங்காய் இருக்குது. எனவே இதை நான் கழுவி இதில் சட்னி இறக்கி பார்ப்பேன். காலையில் டிஃபனுக்கு தோசை சுடலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். இன்றைக்கி பசங்களுக்கு எதுக்கு லீவு அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபாதரோட ஃபீஸ் டே அப்படின்னு அதனால் அவங்களுக்கு லீவு இன்னைக்கு. சரி, அதனால் நம்ம வேலையை இன்றைக்கி பையன் பார்க்கலாம் அப்படின்னு தான் மாவு ஆட்டி வச்சுருந்தேன்னா அந்த மாவு இருந்து அதான் தோசைக்கு எடுத்து வச்சுக்கேன். இப்போ இன்னும் தோசைச்சிட்டு சட்னி வச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம். இன்றைக்கி சாதம் ஒன்றுமே அதான் வைக்கலாம். மதியானம் இன்றைக்கி ஒரு பிறந்தநாள் வீடு எங்கள் வீட்டுக்கிட்ட தான், அதாவது எங்கள் சர்ச்சில் வச்சு தான் சாப்பாடு. அதனால் மதியானம் அங்கே போயிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். மறுபடி காலையில் டிஃபனை முடிச்சுட்டு நைட்டு நம்ம டின்னர் பார்த்துக்கலாம். காலையில் டிஃபன் இப்போ சட்னி மட்டும் தான் வைக்க பார்ப்பேன். வச்சு இப்போ பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்மளோட வேலைகளை பார்க்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் மழை கொஞ்சம் கூறாப்பாகவே இருந்தது. அதனால் காலையில் லைட்டாக பெய்யவும் செஞ்சுது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. சரி, நம்ம வேலைகளை பார்க்கலாம். தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் சட்னி வச்சுட்டேன். அதாவது மிளகாய் சட்னி தான். அது கொஞ்சம் பழுத்த மிளகாய் இருந்து அப்புறமா பச்சை மிளகாயும் போட்டு அப்படி வச்சா அது நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வச்சாச்சு. இன்றைக்கி இது தான் வீட்டில். இனிமே பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மீன் கிளாத்தி மீன், அதனால் இந்த ரெண்டுமே கிளாத்தி தான். இது ஒரு வகை, மறுபடி நாங்கள் இந்த வெட்டிக்கிட்டு இருக்காங்களா இது ஒரு வகை. 2 வகை கிளாத்தி இருக்குது. ரெண்டையும் அவங்க தான் வெட்டி தந்தாங்க. இது 2 கிளாத்தியோட விலை 50 ரூபா. சரி, இது வெட்டின பிறகு மதியத்துக்கு லஞ்ச் வச்சிருக்கு. இதில் சாதம் இருக்குது. அடுத்து கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதாவது கொஞ்சம் கனவாவும் கொஞ்சம் கிளாத்தியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிளாத்தி மீனை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க உரிச்சிட்டாங்க. நல்லா பெரிய கிளாத்தியாக இருந்தது. உரிச்சிட்டாங்க. இதில் தலை கொஞ்சம் வால் கொஞ்சம் துண்டு அதெல்லாம் இருக்குது. இதில் துண்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பொரிச்சிக்கிட்டு இன்றைக்கி இதையும் கொஞ்சம் அவிச்சுக்கிட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கலாம். இப்படி தான் வேலை நடக்க போகுது. மற்றபடி காலையில் தோசை சுட்டு சாப்பிட்ருந்தா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த இதை மீன் இது நீட்டதாச்சா எடுத்தது இது நல்லா நம்ம விரசி வச்சுருவோம். அப்புறம் இது அவிக்கிறதுக்கு நம்ம போட்டுட்டோன்னா இந்த வேலையை முடியும். அதை போட்டுக்கிட்டே நம்ம கனவாவுக்கு தொலி எடுத்து இதையும் நம்ம உரிச்சு எடுத்து இதையும் வச்சிடலாம். பார்க்கலாம். இது மீன் எங்கே வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா முட்டத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் விலை நல்லா சௌரியம்தான் அப்படின்னாங்க. கனவா ரேட்லாம் பரவாயில்ல, நல்ல குறவு தான். நம்ம ரொம்ப ரேட்டில் வாங்கலை. இதில் ஒரு 15 கனவாக்கிட்ட இருக்குது. கொஞ்சம் சின்னது தான். மறுபடி கிளாத்தியை நல்ல பெரிய கிளாத்தி, 2 கிளாத்தி தான், ஆனால் நிறைய இருக்குது. இதுதான் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னும் பசங்களுக்கு சாப்பாடு வச்சு நம்ம கொடுத்துட வேண்டியதான். இன்னைக்கு பெர்சி நான் வரல மம்மின்ட்டு. அதனால தான் சரி, இன்னும் சமையல் பண்ணால் நம்மளுக்கு நைட்டுக்கும் உதவிக்கிடுமா. அதனால தான் சரி நம்ம வேலையை உவனையாக பார்ப்போம். நைட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு வேணும். நான் ஏதாவது டின்னர் செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அவள் வந்தான்னா நம்ம செய்யலாம். பின்ன அவங்க அப்பாவும் சாலமும் வெளியில் போயிருக்காங்க. அவங்க அந்தாலும் வந்துடுவாங்க. நானும் பெர்லினும் போவோம். பெர்சி வீட்டில் இருப்பாள். போயிட்டு உடனே வந்துட வேண்டியது தானே. இப்போ நான் அதாவது நம்ம ஊருக்குள்ளே தான் அப்படிங்கிறதுனால ஒன்றும் ரொம்ப இதாக இருக்காது. போயிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் சமையல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிற போகிறேன். மணி 11:30 ஆகியாச்சு. ஏன்னா நம்ம முடிச்சுக்கிட்டு போகலாம். மீன் மசாலா தடவி வச்சுருக்கிறேன். அதாவது மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, மறுபடி கொஞ்சம் வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு விரசி வச்சுருக்கு. இது கொஞ்சம் ஊறட்டும். உப்புலாம் போட்டாச்சு. எனக்கு கனவா மட்டும் கழுவணும். அதுக்கு இங்கே குழம்ப கூட்டி போட்டுட்டேன். இது மீன் அவிக்கிறதுக்கு இதையும் கூட்டி போட்டாச்சு. மிளகா,
மறுபடியும் தக்காளி போட்டிருக்கேன், மறுபடியும் புளி ஊற்றி தூள்லாம் போட்டு அதையும் உப்பு போட்டு வச்சாச்சு. அது கொதித்து கொஞ்சம் வெந்துட்டுனா இதாக இருக்கும். புளி வந்து கருப்பு புளி, அதனால தான் கருப்பாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கருப்பு புளியாக இருந்தாலும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழம்பு நல்லாயிருக்கும், நல்லா புளிப்பாக இருக்குமா. வச்சுருக்கு நல்லா கொதித்து வற்றும்போது நம்ம வந்து கருவேப்பிலை தேலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உருவி போட்டுடலாம். நான் என்ன வந்து மீனை வந்து இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கனவா வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கனவா இருக்குது, நல்லா பொடிசாக நறுக்கியாச்சு. அதை நல்லா அலசி எடுத்துட்டேன். அடுத்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் இருக்குது, தக்காளியும் இருக்குது, இந்த பக்கம் மல்லி இலையும் புதினா இலையும் இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம அப்படியே வைக்கிற அடுப்பில் சமையல் வேலையை பார்த்துடலாம். அடுப்பில் வந்து மண்சட்டி வந்து வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஏன்னு வந்து கொஞ்சம் கடுகு எடுத்துக்கிட்டு கடுகு எல்லாமே போட்டு பட்டை கிராம்பு எல்லாமே போடுவோம்ல எப்பவும் போல தான். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு அதுக்கு பிறகு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு அதுக்கு பிறகு தக்காளி போட்டு இந்த மாதிரி மஞ்சள் தூள் வத்தல் தூள்லாம் போட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம கனவை வந்து வெட்டி வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கறி மசாலா தூள் போட்டு நல்லா கிளறிட்டு 2-3 உப்பும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பாட்டிலில் இருக்குது, அதான் போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம கனவாவை போட்டோன்னே தண்ணி கொஞ்சம் ஊறிடும். பார்க்கலாம். அந்த பக்கம் வந்து மீன் வந்து பொரிச்சு வச்சுருக்கிறேன். சரி, இதில் வந்து ஒரு 8 துண்டு மீன் இருந்து அந்தால சரி நம்ம பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா பசங்களுக்கும் கொடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு நைட்லேயும் சாப்பிட்டுக்கிடலாம். அதுக்காக தான் நல்லா துண்டு வந்து சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து இதில் வந்து அந்த கனவை வந்து போட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் வந்து அறுத்து அதையும் அரைச்சி போட்டுட்டேன். அதான் கொஞ்சம் தண்ணி ஊறி போய் இருக்குது. கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார் வந்து கழுவி ஊற்றினேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா திக்காயிரும். ஏன்னா நல்லா வத்துறது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா வெந்தோடனே கனவா கூட்டு ரெடி ஆயிரும். இந்த பக்கம் மீன் ரெடி ஆயிரும். இந்த சைடில் வந்து மீன் வந்து அவிச்சிருந்தால அந்த இதான் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க கருப்பாக தான் இருந்து ஆனால் டேஸ்ட் வந்து அடிப்பொலியாக இருக்கும். அடுத்து கனவா கூட்டு வந்து வச்சுட்டேன்ல, நல்லா திக்காயிடுச்சு அது. அடுத்து இந்த பக்கம் வந்து கொஞ்சோண்டு பருப்பு குழம்பு வச்சேன். குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக. அடுத்து வந்து சாதம் வந்து இருக்கா. பெர்சிக்கு வந்து இப்போ தான் சாப்பாடு போட்டேன். அவ்வளோ சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நாங்கள் வந்து என்ன கிளம்பி ஃபங்க்ஷன் வீட்டு போனோம். ஒரு பர்த்டே வீடுன்னு சொன்னால அதுக்கு என்ன போக வேண்டியதான். அவளுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். சாதம் இருக்குது. அடுத்து வந்து இதில் கிளாத்தி மீன் அவிச்சது, அதில் கனவா கூட்டு, மறுபடியும் கிளாத்தி மீன் பொரிச்சது வந்து இதில் இருக்குது. அடுத்து ஒரு முட்டை வச்சுருக்கேன்னா. அடுத்து வந்து இதில் மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து லெமன் சாதம் வந்து இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இன்னைக்கு கொஞ்சோண்டு செஞ்சேன். காலையில் சாப்பாட்டுக்குன்னு இல்லைன்ட்டு சாதத்துலேயே கிளறினேன். தோசை இருந்தது, எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிடணும் போல் இருந்து அதனால் செஞ்சேன். மறுபடி பருப்பு குழம்பு, கிளாத்தி மீன் குழம்பு இதெல்லாம் இருக்குது. அவளுக்கு சாப்பாடு இதில் வந்து கனவா கூட்டு வச்சுருந்தேன்ல, அப்போ கனவா கூட்டு எடுத்து வச்சு பர்சிக்கு சாப்பாடு கொடுத்துருந்து. அடுத்து வந்து இதில் கொஞ்சம் பருப்பு குழம்பு இருக்குது. இங்கே உள்ள வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. முட்டை ஒன்று 2 வேக வச்சுருந்து அது முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. அவளுக்கு வந்து சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேலை வந்து முடிஞ்சிருச்சு. என்ன வந்து நாங்கள் போயிட்டு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். சாப்பாடு வந்து இங்கே மேஜையில் இருக்குது. என்ன வந்து வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி. ஏன்னா வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டோம், அதாவது டீ போட்டு குடிச்சிட்டோம். அதுதான் இதில் இருக்குது. இதில் வந்து பருப்பு குழம்பு இருக்குதா. அடுத்து இதில் வந்து கூட்டு வச்சுருந்தேன்ல, அந்த கூட்டு இருக்குது. நான் இப்போ வந்து சப்பாத்தி போட பார்ப்பேன். சப்பாத்தி போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்லான்னு. சாதம் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. பசங்க வந்து இப்போ ஒரு சாயங்காலம் போல் சாப்பிட்டாங்களோ, அது போக கொஞ்சம் தான் சாதம் இருந்து கொஞ்சம் தான் வச்சேன். அதனால் என்னமோ நம்ம கொஞ்சம் வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். மறுபடியும் இதில் வந்து அந்த குழம்பு இருக்குது. என்ன எல்லாத்தையும் இப்போ சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவிடணும். பருப்பு குழம்பு இது மதியானத்தில் உள்ளது. என்ன இதில் புளி கரைசல் இருக்குது. இதெல்லாம் தூக்கணும், உள்ளே வைக்கணும். இதில் வந்து பொரிச்ச மீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து சப்பாத்தி போட்டோன்னா அதையும் வச்சு சாதம் இருக்கிற சாதத்தையும் வச்சு பசங்க வந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் மிஷினில் கொஞ்சம் துணி போட்டிருக்கேன், அதாவது யூனிஃபார்ம் எல்லாமே கிடக்கு. நான் அதை துவைக்கணும். காஞ்ச துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அதனால் அந்த காஞ்ச துணி எடுத்துகிட்டு நான் மிஷினில் துணி துவைக்கப்பட்டிருக்கேன். அதை இதுங்கணும். மறுபடியும் இந்த பார்த்திங்களா, இதில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தை கழுவணும்.
சாதத்துக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கணும். விறகு வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்ததா, இப்போ 2 3 நாளாக நான் எடுத்து போட்டதுனால நல்லா காஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து அடுப்பில் வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இவ்வளோ நாளும் கேஸில் வச்சாச்சு, இந்த மாதிரி கரண்ட் அடுப்பில் அப்படி இப்படின்னு வச்சாச்சு. அதனால் இனிமேல் வைக்கணும். சரி, நான் வந்து சப்பாத்தியை போட்டுறேன். அதுக்கு பிறகு நம்மளோட வேலைகளை பார்க்கலாம். சப்பாத்தி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சைடில் சப்பாத்தி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இந்த பக்கமும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். மறுபடியும் மாவு வந்து இதில் தான் திரட்டேன். நல்லா கழுவிக்கிட்டு அதில் தான் திரட்டி வச்சுருக்கேன். ஏன்னா சப்பாத்தியை எடுத்து பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துடலாம். இன்றைக்கெல்லாம் நைட் வேலை வந்து இப்படி தான் நடக்குது. இந்த பக்கம் வந்து கிச்சனில் உள்ள வேலை எல்லாமே முடிச்சாச்சு. கவுண்டர் டாப்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. இதுலையும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த வேலை முடிஞ்சிடுச்சா. பின்னாடி வந்து அவ்வளோ பாத்திரம் இருந்துடலாம், நம்ம அதையும் பார்க்கலாம். பின்னாடி வந்து பாத்திரம் இருந்தது. பாத்திரம் எல்லாத்தையுமே பூசி எடுத்து அதையும் வச்சாச்சு. நிறைய பாத்திரம் இருந்து எல்லாத்தையும் கழுவிட்டேன். இந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு. என்ன வந்து இதில் கொஞ்சம் சக்கை கொட்டையும் மறுபடியும் அந்த ஆயினி சக்கை இருந்துச்சுல்ல, அதில் உள்ள கொட்டையெல்லாம் இதில் இருக்குது. இனிமே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கதவை அடைக்க வேண்டியதான். மறுபடியும் காலையில் நம்ம வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். சமையல் வந்து காலையில் தானே செய்யணும். காலையில் நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கிடலாம்.